Okay friends, today we are going to see about the IUPAC nomenclature. IUPAC nomenclature முடிச்ச கையோட structure of an atom வந்து அடுத்த வீடியோல வந்து போட்டுடலாம். Structure of an atom last part, அதோட அந்த structure of an atom முடிஞ்சது chemistry. இது IUPAC அப்படின்றது இதுவும் chemistry தான். chemistryல லைக் இது வந்து nomenclature, IUPAC nomenclature அப்படின்றது. ஸோ chemistry இது ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுட்டு the next lesson வந்து units and measurements பார்க்கலாம் சரிங்களா. சாரி ஃபார் த டிஸ்கண்டினியூ ஆஃப் த வீடியோ. வீடியோ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லேப் ரொம்ப ரிப்பேர் வச்சிச்சு அண்ட் தென் ஹெல்த் இஷ்யூஸ் வேற நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் ஐ ஹோப் அது மாதிரி வராது. ஸோ we can continue. ஓகே, ஓகே. இப்போ ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் அப்படின்றது பார்ப்போம். IUPAC அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லுவோம். நாமென்க்ளேச்சர் ஓகேங்களா. இதுதான் டாபிக் லெசன். இன்னும் சொல்ல போனா ரூல், இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது சப்ப மேட்ரு சரிங்களா. ரூல் 1ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாங்கஸ்ட் பாசிபிள் செயின் வந்து எடுக்க போறோம். செலக்ட் த longest possible chain. ஓகேங்களா. இப்போ இது அந்த லாங்கஸ்ட் பாசிபிள் செயின் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேரண்ட் செயின் அப்படின்னு சொல்ல போறோம். என்னன்னு சொல்றோம்? பேரண்ட் செயின் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஓகே, இதோட டயக்ராம் பாருங்களேன் எப்படி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூல் 1க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க. இங்க ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கு. and then இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கு. இப்போ இதுல லாங் செயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவா இருக்கும்? லாங் செயின் அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கும்? இதுதான் லாங் செயின் இல்லைங்களா. ஐ திங்க் ப்ளூ ஏதோ கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் இதாக கன்ஃபியூஸ் ஆகும். இது எல்லாமே கார்பன்ஸ் ஓகேங்களா. ரெட் கலர் டாட் வச்சிருக்கிறது எல்லாமே கார்பன்ஸ். இப்போ இதுக்கு நீங்க கண்டுபிடிங்களேன், ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் யூ கேன் கிவ் அ ட்ரை. ஓகே, ஓகே. இங்க எல்லாமே கார்பன் இருக்கு ஓகேங்களா. ஓகே சார், இதோட கார்பன் உண்டு, கார்பன் உண்டு. இதுல வந்து லாங் செயின் எதுன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதுல லாங் செயின் எது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சிம்பிள் நோ. நீங்களே பாருங்களேன், இங்க பாருங்க. லாங் பாசிபிள் செயினை வந்து எடுக்க போறோம். இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. சாரி, 1 செகண்ட். இது வந்து லாங் பாசிபிள் செயின். அப்ப நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன். இதை வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த இடத்த வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் எடுக்கல, பிகாஸ் இது வரைக்கும் தான் எனக்கு லாங் பாசிபிள் செயின் வந்து கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திங் பாருங்களேன். இங்க பாருங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட், இஃப் மோர் கார்பன், அதாவது நிறைய கார்பன் இருந்தது அப்படின்னா, if more carbon chains are multiple in number, then select the chains with the maximum branches.
ஓகேங்களா? இப்போ இப்போ இதை நான் 1 செகண்ட் இதை வந்து நான் நோட் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். மீன்ஸ் டயக்ராமேட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். 1 செகண்ட். More carbon chains are multiple in number. Then select the chain with maximum branches. ஓகே, நான் நோட்ஸ் எடுக்கும்போது நீங்களும் அப்படியே என்னோட சேர்ந்தே நோட்ஸ் எடுங்க, அப்போதான் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதுல கார்பன் இதுல வந்து இதுல எது லாங் பாசிபிள் செயின் உங்களால சொல்ல முடியுமா? இதுல லாங் பாசிபிள் செயின் எதுன்னு உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி எடுத்தாலும் இதுவும் லாங் பாசிபிள் செயின் தான். மேபி நான் இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்தாலும், ஜஸ்ட் நான் டிரா பண்றேன் பாருங்க. பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இங்க பாருங்களேன், இப்படி பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணுங்களேன். இதுல எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணுங்களேன். இந்த பர்பிள் கலர்ல டிரா பண்ணி ரஃப் பண்றேன் இல்லையா, அந்த இதுக்குள்ள எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கவுண்ட் இட். 1 2 3 4 5 6 இருக்கா? 6 இருக்கா? இப்ப பாருங்க, இதே இதுல இது பாருங்க. 1 2 3 4 5 6 6 இருக்கா? இப்போ ஈக்குவலா இருக்கு, நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, if more carbon chains are multiple in number, then select the chain maximum. branches எதுல அதிகமா இருக்கோ அதை நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், parent chain அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். branches அதிகமா இருக்கக்கூடியது. branches எதுல அதிகமா இருக்கு? இங்க இருந்து இங்க ஒண்ணு போகுது, இதுல இருந்து ஒரு பிரான்ச் வருது, இதுல இருந்து ஒரு பிரான்ச் வருது, இதுல இருந்து ஒரு பிரான்ச் வருதா? சோ பாருங்களேன், பிரான்ச்சஸ் எதுல அதிகமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. பிரான்ச்சஸ் மீன்ஸ் இந்த பிரான்ச்சஸ் நம்ம பார்க்க கூடாது, இதுவும் பிரான்ச்சஸ் தான், பட் ஆனா இந்த பிரான்ச்சஸ் நம்ம பார்க்க கூடாது. we want to focus இதுல இருந்து எதுல செப்பரேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் சும்மா சிம்பிளா டிரா பண்றேன் பாருங்க. இங்க இருந்து நான் இதை வந்து ஒரு பிரான்ச் எடுத்துக்கிறேன். இங்க நடுவுல நான் டிரா பண்ணிருக்கேன் இல்லையா, இது வந்து நான் ஒரு பிரான்ச் எடுத்துக்கிறேன். அப்ப இங்க இருந்து நான் இப்படி செப்பரேட் பண்ணேன் அப்படின்னா 6 அட்டாமிக் மாலிகுல் வருமான்னு கேட்டீங்கன்னா வராது, டெஃபினெட்லி வராது இல்லையா? ஓகே, அப்ப நான் என்ன பண்ணணும், எந்த இடத்துல இருந்து எடுக்கணும்? நான் இப்படி செப்பரேட் பண்ணா எனக்கு 6 மாலிகுல்ஸ் வரும். பாருங்க, 1 2 3 4 5. ஓகே, அக்ரி தட் 5 தான் 5. சாரி இங்க ஒண்ணு வரும், 6 வரணுமே. இங்க பாருங்க, 6 மாலிகுல்ஸ். ஓகேங்களா? பாருங்க, 6 இருக்கா? 1 2 3 4 5 6 பிரான்ச்சஸோட இருக்குங்களா? இதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. ஒரே நம்பரா இருந்தது அப்படின்னா நம்ம இப்படி கவுண்ட் பண்ணிக்கணும். ஐ ஹோப் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி புரியலன்னா இந்த இதுல உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பாருங்களேன்.
1 okay. Give it 1 second. I think drawing கொஞ்சம் நல்லா இல்ல. I hope 1 second I'll be back. இதுல தான் வருது. ஓகே, நான் இப்படி ஒரு டயக்ராம் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பன் ஆட்டம்ஸ் முதல்ல மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனா கார்பன் ஆட்டம்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. If you are an exam also, you can first of all mark the carbon atoms first. Okay. Next, afterwards only you can count it out. Whatever you can do. Afterwards you can do whatever. I missed one thing. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 7 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இப்படி இப்போ இப்படி விட்டுட்டு 1 2 1 2 3 4 5 6 7 what will be happen? Okay, 8 9 10 10 இருக்கு. ஓகே, இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 7 இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு. இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்கா? இது இப்படி பாருங்க. 1 இருங்க வரேன், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்றேன். இப்போ இன்னும் உங்களுக்கு ஐ ஹோப் நல்லா புரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இருக்கா? ஓகே, இப்போ 11 இருக்கு. இது 1 2 3 4 5 6 7 7 தான் இருக்கு. சரிங்களா? இப்போ 7 தான் இருக்கு. ஓகே, இப்போ லாங் பாசிபிள் செயினும் இல்லை. இப்போ இதை எப்படி கவுண்ட் அவுட் பண்ணலாம்? எனக்கு அதாவது பேரண்ட் செயினாவும் வேணும், பிரான்ச்சஸோடயும் வேணும். ஏன்னா பிரான்ச்சஸ் இங்க இருக்கு. ஸோ அதிகமாக உள்ள பிரான்ச்சஸ் வந்து மேக்ஸிமம் பிரான்ச்சஸ் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரான்ச்சஸே நம்ம எடுத்துட போறோம். சிம்பிளா சொல்லணும்னா அங்க பாருங்க, பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. Okay, 1 second, I can do some mistakes. I didn't know what can I do. Wait a minute. Okay, once again I can draw 1 2 3 I hope I can draw. Oh, sorry, I can miss one thing. That's so. இந்த இடத்துல இந்த ஒரு டேஷ் விட்டுட்டேன், அதனால எனக்கு அந்த இது இதாயிடுச்சு. Now I can remember. இந்த இடத்துல இங்க ஒரு கார்பன் வரணும், அதை மிஸ் பண்ணவும் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. வரணும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்துடும் 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கா? இப்போ இது அப் சைடுன்னு எடுத்துப்போம். சரிங்களா? அப் சைட்ல வந்து 9 இருக்கு. ஓகே ஓகே சார், சாரி எழுதிருக்க கூடாது. அப் சைட்ல 9 இருக்கு. இப்போ டவுன்வர்ட்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8. இந்த சைடு 9 இருக்கணுமே.
1 2 3 4 5 6 7 8. This gives only the 8 chain. Okay, 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Okay. ஓகே, லெட் மீ see afterwards. இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் 8 இருக்கு. இப்போ நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற கார்பன் செயின் என்னவோ மேக்ஸிமமாக நம்பர்ஸும் அண்ட் தென் கார்பன் செயின்ஸும் வேணும். ஸோ இப்போ இதில் எது எடுக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. இந்த சைடு 9. அப்போ 9 எடுத்துட்டோம். மேக்ஸிமம் நம்பர் வந்துருச்சு, பிரான்ச்சஸும் வந்துருச்சு. சரிங்களா? பட் இதை கொஞ்சம் நம்ம அப்புறம் பார்க்கணும். இது நான் லாஸ்ட்ல ஒரு தாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஐ திங்க் இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒன்றும் இல்லை, அங்க பாருங்க, ஈஸி தான். 1 2 3 4 5 6 7. இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7. 7 இருக்கு, பிரான்ச்சஸும் இருக்கு, 7 மாலிகூல்ஸ் இருக்கு. ஆனா அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6. இப்போ இங்க பாருங்க, இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கா? ஓகே, 6 இருக்கு. அப்ப நமக்கு 6 நம்பர்ஸ் தான் வரணும். 6 நம்பர்ஸ்ல மோஸ்ட்லி 6 நம்பர்ஸ் தான் வரணும். அதே 6 நம்பர்ஸ்ல வந்து என்ன சொல்றது, பிரான்ச்சஸும் இருக்கணும். இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6 வந்துருச்சா? இதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இதுல இருந்து அப்படியே நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுறணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். I hope you can understand this. Okay, let me see. Next topic, we are going to talk about the next topic. Okay, we are going to talk about the next topic. One second. Okay, இப்போ பாருங்க, ரூல் நம்பர் 2 பார்ப்போம். ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? ரூல் நம்பர் 2 என்னன்னா, நம்பரிங் ஃபர்ஸ்ட் லோக்கல் ஷுட் கெட் த மினிமம் நம்பர். அதாவது இப்போ நம்பரிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லைங்களா? இதுதான். இருங்க வரேன், இதை நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பரிங் த ஃபர்ஸ்ட் லோக்கட் should get the minimum number. ஓகேங்களா? பாருங்க, 1 2 3. ஓகே, இப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்து லெஃப்ட் டு ரைட் கவுண்ட் பண்ணணுமா, ரைட் டு லெஃப்ட் கவுண்ட் பண்ணுமான்னு பார்க்க போறீங்க. செகண்ட், ஐ திங்க் இந்த டிராயிங் நல்லா இல்லை, அதனால தான் ரப் பண்ணேன். 1 செகண்ட். இங்க பாருங்க, இப்ப பாருங்க, இப்படி கொடுத்துருக்கேனா? இப்போ இதுல பாருங்களேன், எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிக்கணும், ரைட்ல இருந்து லெஃப்ட் போறது எப்படி. இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நீட்டிக்குங்க. லெஃப்ட் சைடு உங்களுக்கு எது? இப்போ உங்க சிஸ்டமோ லேப்போ லைக் ஃபோன், வாட்டர் டேப் ஏதோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவை. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது ஸ்டார்ட் ஆகுது தானே உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1 2 3 4 5 6 7. 7 இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, 1 2 3 4 5 6. Oh, I do such a one mistake. 1 second. 1 2 3 4. டயக்ராம் தப்பா போட்டேன். இவ்வளவு வரக்கூடாது, வரும், பட் நமக்கு இப்போதைக்கு அது வேணாம்.
என்ன அப்படி கவுண்ட் பண்ணா வராது. இது ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்றது, இத டிராப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே ஓகே சார், விட பாருங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்படி இப்படி கொடுத்துருக்கா. இதுல கார்பனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணணும். இப்ப பாருங்க 1 2 3 4 5 6. 6 இருக்கா? സോറി 5 ഇരിക്കെ 5 ഉണ്ട് ഇവിടെ കണ്ടന്റ്. സോറി 1 സെക്കൻഡ്, என்ன எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. 1 2 3 4 5 5 ഉണ്ട്. சரிங்களா? கவுண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். 5 இருக்கு. சரிங்களா? இப்போ இங்கிட்ட இருந்து கவுண்ட் பண்ணுங்க. இங்கிட்ட இருந்து கவுண்ட் பண்ணுங்களேன். அப்படியே 1 2 3 4 5 6. இப்போ நம்ம ஆக்சுவலா இதை வந்து நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சாரி, இதுவும் இப்படிதான் வரும். 3 4 5. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோக்கன் ஷுட் கெட் த மினிமம் நம்பர். ஃபர்ஸ்ட் லோக்கன், இந்த லோக்கன் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி இது வருது இல்லைங்களா, சப் மாலிகூல் இப்படி வருதுங்களா, சப் கார்பன் வருது இல்லையா, இதுதான் நம்ம லோக்கன். ஓ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்த் சப்ஸ்டியூஷன்ல இருக்கும். இங்க பாருங்களேன், 1 2 3 4 5. இப்போ 5 அப்படின்றப்போ இந்த ஃபோர்த் இடத்துல ஃபோர்த் மாலிகுல்ல தான் இங்க வந்து நமக்கு லோக்கன் இருக்கு. இது பேர் லோக்கன். சரிங்களா? ஃபோர்த் இடத்துல தான் லெஃப்ட் டு ரைட்ல பார்க்கும்போது ஃபோர்த் மாலிகுல் ஃபோர்த் பிளேஸ்ல தான் வந்து இந்த லோக்கன்ட் ஆனது நமக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ரைட் டு லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட்னா இந்த டைரக்ஷன். அப்போ ரைட் டு லெஃப்ட் பாருங்க, 1 2 3 4 5 செகண்ட் இதுல வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லோக்கன் should be the minimum number. ஓகேங்களா? மினிமம் நம்பர் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து நம்பரிங்ல கவுண்ட் பண்ண போறோம். மினிமம் நம்பரிங் இதுல யாருக்கு இருக்கு? 2க்கு தான் இருக்கு இல்லைங்களா? அது மீன்ஸ் லீஸ்ட் வேல்யூ. மினிமம் மேக்ஸிமம் தெரியும் இல்லையா? மினிமம் நம்பர் வந்து 2. இப்போ இதுதான் நம்ம நம்பரிங்க்கு எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இன்னொரு ஒரு சின்ன டயக்ராம். ஓகேங்களா? ஒன் செகண்ட், நான் வரைஞ்சுக்கிறேன் முதல்ல. ஓகே, இப்போ பாருங்க, இது அப்படியே கவுண்ட் டவுன் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் கார்பன் நோட் பண்ணணுமா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கார்பன் நம்ம ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா? இப்போ சாரி, லோக்கல் வரைய மறந்துட்டேன். ஓகே, இங்க பாருங்க, இப்படி இருக்குங்களா? இப்போ இதுல வந்து லோக்கன் எந்த பிளேஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்படி இந்த இந்த சைடு பாக்குறோம்னா அது லெஃப்ட் டு ரைட்டா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல பாக்குறோம்னா ரைட் டு லெஃப்டா, ரைட் டு லெஃப்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் பாருங்க, 1 2 3 4 5. லெஃப்ட் டு ரைட்ல வந்து 5 இருக்கு. லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம்னா 5 இருக்கு. ரைட் டு லெஃப்ட் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு சார்? தேர்ட் பிளேஸ்ல லோக்கன்ட் ஆனது பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ
இப்போ பாருங்க இது லீஸ்ட் வேல்யூ எது 3 தான். அப்போ நம்பரிங் வந்து நம்ம லீஸ்ட் வேல்யூல நம்பரிங் அப்படின்ற ஆன்சரா வந்து நம்ம லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோம். இது இப்போ உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட் புரிஞ்ச வரைக்கும் போதும். ஓகேங்களா? இப்போ நான் இப்ப அடுத்தடுத்து போறப்போ உங்களுக்கு இதனோட இம்பாக்ட் என்ன அப்படின்றது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க. இப்போ லோக்கண்ட் அப்படின்னு என்னன்னு ஒரு வாட்டி பாத்துருவோம். சரிங்களா? லோக்கண்ட் அப்படின்னு என்னன்னு பாத்துருவோமா? லோக்கண்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. லோக்கண்ட் மீன்ஸ் இஸ் த குரூப் ஆஃப் locant means is the group of attached to the name chain. ஒரு செயினுக்கு ஒரு பெயர் வைக்க போறோம், அதுக்கு தான் இந்த லோக்கன் நமக்கு தேவைப்பட போகுது. சரிங்களா? and then I'll just give a one homework for you. One, one second, just you can take this homework. டயக்ராம் கொஞ்சம் நல்லா இல்லாம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து கார்பன் ஆட்டம்ஸை மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுல வந்து நீங்க சொல்ல போறீங்க ரைட் டு லெஃப்டோட லோக்கண்ட் எங்க இருக்கு, லெஃப்ட் டு ரைட்டோட லோக்கண்ட் எங்க இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க், நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம ரூல் நம்பர் 3 பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ இங்க இத்தனை லோக்கன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணும், கார்பன் ஆட்டமை மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணும், என்னைக்கும் மறக்கக்கூடாது, கார்பன் ஆட்டமை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு சார். இப்போ லெஃப்ட் டு ரைட் பாருங்க, ரைட் டு லெஃப்ட் பாருங்க. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட். இப்போ கவுண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் யூ கேன் கவுண்ட் திஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, 1 2 3 4 5 6 7. இப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம போகும்போது எந்தெந்த இதெல்லாம் வந்து எனக்கு லோக்கன் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே,
இப்ப பாருங்க 3ல எனக்கு லோ இருக்கு அண்ட் தென் 3ல தான் மெயினா இருக்கு. சாரி ஒன் செகண்ட். இந்த இதுல பாருங்க லோக்கல் கீழே இறங்கி இருக்கா, இருங்க வரேன் கலர் மாத்திக்கிறேன் புரியும். செகண்ட் இடத்துல லோக்கன் இருக்கு, இந்த இடம் லோக்கன் வருதா, தேர்ட் இடத்துல லோக்கன் இருக்கு, 6th பிளேஸ்ல லோக்கன் இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப பாருங்க என்னென்ன பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, 6th பிளேஸ்ல இருக்கு. அது இது ரைட் டு லெஃப்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, 5th பிளேஸ்ல இருக்கு, 6th பிளேஸ்ல இருக்கு. கலர் மாத்திக்கிறேன். செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, 5th பிளேஸ்ல இருக்கு, 6th பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் பண்ண போறோம், which means ஆட் பண்ணி பாருங்க, நம்பர் கரெக்டா வரும். ஆட் பண்ணி பாருங்க. இப்போ இதுல எதை நம்ம நம்பரிங் எடுப்போம், நமக்கு தெரியும் மினிமம் இருக்கிறது யாரோ அதுதான் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. மினிமம் யார் இருக்கா, இங்க 11 தான் இருக்கு அப்படி. சோ இதுதான் நம்பரிங். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்தது அப்படியே 4th ரூல் பார்த்துருவோம். ஓகேங்களா? 4th ரூல் பார்த்துட்டு நான் கொஞ்சம் என்ன சொல்றது, லைக் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, லைக் ஃபார்முலாஸ்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலாஸ் மாதிரி சம்பவத்தை கொடுக்குறேன். அதை நீங்க ரிமெம்பர் பண்ணி 1 or 2 டைம்ஸ் நோட்ல ரிட்டர்ன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம அப்படியே அடுத்தது போயிடலாம். ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பார்க்கலாம். ரூல் 4 பார்ப்போம். சரிங்களா? See, then go for alphabetical order. The first locant and the lowest sums are same, then go for the alphabetical order. ஓ லோக்கன்ட் இருக்கிற இடமும் சேமா இருந்து ரெண்டு சம், அதாவது சம் பண்றோம் ஆட் பண்றோம் இல்லைங்களா. இப்போ 11 13 சம்திங் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, ரைட் லெஃப்ட். அந்த ஆட் பண்ற ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் ரெண்டு வேல்யூமே ஐ மீன் நியூமரிக்கல் வேல்யூமே சேமா இருந்து அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா அல்பபெட்டிக்கலா. ஓகே, அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்கு. சாரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. ओके, देखिए बेटा 1 2 3 4 5 6 ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் போட போறீங்க. சரிங்களா? கலரை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம், இருங்க வரேன். 1 2 3 சாரி லெஃப்ட் டு ரைட் போட்டுட்டு இருக்கோம். 4 5 6 7 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி வந்தது அப்படின்னா, அதாவது பாண்ட் இப்படி இருந்தது அதுனா இது வந்து மீத்தாய், இது வந்து ஈத்தைல் குரூப். சாரி,
இது வந்து ஈத்தைல் குரூப், இது வந்து மீத்தைல் குரூப். சரிங்களா? இருங்க, இதை நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும், அவசரப்பட வேணாம். சரிங்களா? மீத்தைல் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், ஈத்தைல் அப்படின்னா டபுள் பாண்ட். இங்க டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னீங்கன்னா 1 2, சரிங்களா? டபுள் பாண்ட் இருக்கா, அப்ப இது ஈத்தைல். ஓகே, இப்ப பாருங்க, லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் ரைட். ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஒன்ல ஃபிஃப்த் ஒன்ல இருக்கு ரைட் டு லெஃப்ட் அப்படின்றப்போ அதுவுமே 3 and 5ல தான் லோக்கண்ட் ஆனது பிளேஸ் ஆயிருக்கு. பாருங்க, இதுக்கு கலர் மாத்திக்கிறேன். லோக்கண்ட் எங்க இருக்கு? 1 2 3, தேர்ட் இடத்துல லோக்கண்ட் இருக்கா, 5 இடத்துல லோக்கண்ட் இருக்கா? எங்க இருந்து பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது. இப்ப அதே இது ரைட் டு லெஃப்ட் பார்ப்போமா? பாருங்க, 1 2, தேர்ட் இடத்துல லோக்கண்ட் பிளேஸ் ஆயிருக்கா, ஃபிஃப்த் இடத்துல லோக்கண்ட் பிளேஸ் ஆயிருக்கா, சேமா இருக்கா? அப்போ சம் பண்ணா என்ன வரும்? 8 தான் வரும், இதுக்கும் 8 தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்றது? ஆல்பபெட்டிக் ஆர்டரா போறோம். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ன்றது என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் பாண்ட் வந்தா என்னது? மீத்தைல், டபுள் பாண்ட் வந்தா ஈத்தைல். அப்ப ஏபிசிடில வந்து இ ஃபர்ஸ்ட் வருமா, எம் ஃபர்ஸ்ட் வருமா? ஆப்வியஸ்லி இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ நம்ம எதை வந்து எடுத்துக்குவோம்? இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா ஈத்தைல் இங்கதான் இருக்கு, இ இங்கதான் இருக்கு இல்லைங்களா? சோ we can going. இப்ப பாருங்க 1 2 3. இப்போ இது வந்து லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் போகும்போது தான் நமக்கு ஈத்தைல் குரூப் கிடைக்குது. சோ E is the alphabetic orderly. கம்பேர் பண்ணும்போது E ஃபர்ஸ்ட் வரனால நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் போக போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்ப்போம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாதுங்களா, பட் ஆனா ஐயுகாக்ல இருக்கு, ஐபிஎஸ்சில. ஓகேங்களா? இது வேர்ட் ரூல்ஸ், ரிமெம்பர்ல வச்சுக்கோங்க. கார்பன் 1 இருந்தது அப்படின்னா கார்பன் 2 ஆட்டம் இருந்ததுன்னா ஈத்தைல் லைக். ஓகேங்களா? கார்பன் சி, சாரி கார்பன் 3 மீன்ஸ் ப்ரோபைல். ப்ரோபைன் அதெல்லாம் கொஞ்சம் மாறும். அது எப்படி மாறுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, next hept, octet, non dec, sorry 11 undec. ஐ திங்க் இது வரைக்கும் தான் கிளியரிட்டி இருக்கு. 10 வரைக்கும் இப்போ முதல்ல பார்ப்போம். கார்பன் 1 மீத். ஓகேங்களா? கார்பன் 2 இருந்தா ஈத் அப்படின்னு சொல்லுவோம், கார்பன் 3 இருந்தா ப்ரோப் அப்படின்னும், கார்பன் 4 இருந்தா பியூட் அப்படின்னு சொல்லுவோம், கார்பன் 5 இருந்தா பென்ட், கார்பன் 6 இருந்தா மெக்ஸ், கார்பன் 7 இருந்தா ஹெப்ட், கார்பன் 8 இருந்தா ஆக்ட், கார்பன் 9 இருந்தா நானு, கார்பன் 10 இருந்தா டெக். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க 11ல இருந்து இப்ப இங்க பார்ப்போம். ஓகே, இந்த வேர்ட் ரூட்ஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, மறந்துடாதீங்க. இந்த வேர்ட் ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம பின்னாடி வந்து நிறைய
ஐ மீன் என்ன சொல்றது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா லோக்கண்ட், அதெல்லாம் இதை விட இன்னும் நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. 1 செகண்ட் பாருங்க. C11 கார்பன் 11 இட் மீன்ஸ் இதை வந்து அண்டெக் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் 12 அப்படின்றது வந்து நம்ம டோடெக் அப்படின்னுவோம். கார்பன் 13 அப்படின்றது வந்து ட்ரைடெக் அப்படின்னுவோம். கார்பன் 14 வந்து டெட்ராடெக் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் 15 வந்து நம்ம பென்டா டெக் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் 16 வந்து நம்ம 16 17 அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. 18 அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 19 போயிடுவோமா? 19 ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நோனாடெக் கார்பன் 12 பார்த்தோம்னா ஓகேங்களா, அவ்வளவுதான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த இது மட்டும் எழுதுறேன். கார்பன் 19 மட்டும் இந்த இடத்துல தனியா எழுதுறேன் பாருங்க. ஓகேங்களா, கார்பன் 14 வந்து இது டி, இதுவும் டி தான். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, இங்க பாருங்க, இங்க நான் வேர்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. C1 அப்படின்னா மீத், C2னா ஈத், C3னா ப்ரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கான்சென்ட்ரேட் திஸ். ஓகே, ஜஸ்ட் யூ கேன் ரிமெம்பர். இங்க கண்டிப்பா இதை நீங்க ரிமெம்பர்ல வச்சுட்டு தான் ஆனும், வேற வழியே இல்லை. ஓகேங்களா, ஓகே. ஓ, நம்ம இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ திங்க் இதோட நம்ம பிக் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பார்க்கறது ஐ திங்க் குட்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுல வந்து இந்த ஃபார்முலா நீங்க படிச்சுட்டு அடுத்த வீடியோ அட்டென்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நீங்க முடிச்சுட்டு அடுத்த வீடியோ அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். மீன் அடுத்த கிளாஸ். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதை நான் யூடியூப்லயும் அப்லோட் பண்றேன். அண்ட் தென் வந்து ஐ எம் நாட் அப்லோடிங் தி வீடியோ ஆக்சுவலி. நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஐ மீன் எப்படி சொல்றது, நாட் அ மென்டர், லைக் எப்படி சொல்றது, I didn't know how can I explain. So I'll teaching for some of the students in that institute. So அந்த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் எடுத்துட்டு தான் நான் இந்த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை நான் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ அந்த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன, நீங்க வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன், பட் they are all watching live. After completing video they can ask a question. ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தா அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். So I'm not uploading the video and I'm not interested to upload the videos at all. My friend will force me to upload it in YouTube at all. So I'll try my best. Okay, I'm teaching for this institute students only, but they are also give an idea for that. Thank you for them. So you can watch this and you can first learn. Okay, chain length and the word root you must want to learn. After only you can watch the second part video, then only you can understand, otherwise you can't. Okay, okay, I hope you all are understand this. And then next video I'll miss out one diagram. No, definitely I can teach the next video. Okay, bye, thank you.